வணக்க மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம உடாங் செக்டோட எல்டருக்கும் நம்ம சிங்மிங்குமான சண்டை திரும்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ரவுண்ட் 2. அப்படி ஸ்டார்ட் ஆனதுல நம்ம உடாங் செக்டோட எல்டர் ஃபைனலா தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணுவாரு. நம்ம சிங்மிங் என்னமோ பிளம் பிளாசம் அது ஸ்வாட் இருக்குல்ல, 7 பிளம் பிளாசம் ஸ்வாட், அதோட லெவல் 2 கொண்டு போய் அதுல பிளம் பிளாசம் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இந்த ரெண்டு பவர்ஃபுல்லான அட்டாக்கும் ஒன்னா மோதுனதுல கடைசியில ரெண்டுமே டிராவா முடிஞ்சு ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போய் விழுந்துருவாங்க. அப்ப இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கிற பாக்ஸ அந்த ஹியோவான் எல்டர் வந்து எடுத்துருவான். அப்படி எடுத்ததுனால அதுல இருந்து ஒரு கிராக் விழுக ஆரம்பிச்சு மொத்த இடமுமே அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கும் போது நம்ம சிங்மிங் தான் கீழே போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கீழே இன்னொரு என்ட்ரன்ஸை கண்டுபிடிப்பாங்க. இப்ப அதை உடைச்சு எல்லாரும் உள்ள இருக்காங்க. இப்ப இதோட தான் போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஆனாலும் மேல இருந்து விழுந்துகிட்டு இருக்கு, உடஞ்சு விழுகுது இல்ல, அது எல்லாம் இன்னும் உடஞ்சு விழுந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த கற்களோட எடைய இவங்க இருக்கிற இந்த இடம் தாங்குமா இல்லையான்றது இவங்க யாருக்கும் தெரியாது. ஏன் இதை உருவாக்குன மெடிசன் இம்மோர்டலுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் சிங்மிங் சொல்லுவான். ஏன்னா கட்டும் போது இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மேபி உருவாக்கி இருப்பாரு. அதுலதான் இப்ப இருக்காங்க. இப்ப மேல இருந்து அந்த கல் எல்லாமே விழுக ஆரம்பிச்சோனே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இருக்கிற இடம் அப்படியே வந்து ஹைட் குறையற மாதிரி தெரியும். இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஒரு பெரிய கல் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். இவனை உடனே எல்லாம் அந்த வால்ஸ்ல இருந்து தள்ளி போங்க, யாரும் பக்கத்துல நிக்காதீங்க, எல்லாம் இம்பாக்டுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த பெரிய கல் வந்து விழுந்த உடனே எல்லாருக்கும் அவங்க காது மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வரும். ஏன்னா சத்தம் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப பக்கத்துல விழுகிறதுனால இவனுங்களுக்கு அந்த இம்பாக்டும் இருக்கும். அப்படி காதுல இருந்து எல்லாம் அடைச்சுக்கிட்டு எல்லாம் இப்படி ஆகும்போது நம்ம பேக்சோன் சொல்லுவா, இது மொத்த இடமும் விழுந்துரும் சிங்மிங், என்ன பண்றது அப்படின்னு கேட்பான். உடனே யோ மெடிசன் இம்மோர்டல், ஏயா இப்படி பண்ணிருக்க, எல்லாத்தையும் ஒழுங்கா தானே உருவாக்குன, டிராப்பை மட்டும் ஒழுங்கா செட் பண்ண தெரியுது, பாதுகாக்கிற இடத்த மட்டும் ஒழுங்கா கட்ட மாட்டியா, என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த இடத்தை தாங்கி பிடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் நீங்க சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இன்டர்னல் எனர்ஜி இல்லனா ட்ரூ கீயாவது யூஸ் பண்ணி இந்த இடத்தை தாங்கி பிடிச்சுக்கோங்க, அப்படி இல்ல மொத்தமா விழுந்துரும் சொல்லுவான். உடனே ஒவ்வொருத்தனா அது எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம சிங்மிங் சொல்லுவான், இங்கெல்லாம் நான் சாகவே மாட்டேன்டா, எனக்கு சாவே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப ஒரு வழியா பிடிக்க 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 இத்தோட இந்த இடத்த அப்படியே மூடிட்டு நமக்கு திரும்பியும் காட்டுறது வெள்ளை காட்டுவாங்க. அதாவது இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு வெள்ள அந்த காடு இருந்துச்சுல, சோ இந்த காட்டுல ஒரு புதுசா ஒரு 3 கேரக்டர் நடந்து வந்துகிட்டு இருக்கும். யாரான்னு பார்த்தா நம்ம அப்பாவியும் புள்ளவியும் அவங்க கூட இன்னொரு ஒரு டிசிபிள் இருந்தால இவங்க 3 பேர் தான். சோ இவங்க 3 பேரும் எதுக்காகவும் இந்த மவுண்ட் வார் டிசிபிள்ஸ்லாம் எங்கேயோ கிளம்பி போனாங்க. இவங்கலாம் எதுக்காக தான் அப்படி கிளம்பி போனாங்க, இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக இங்க வந்திருப்பாங்க. அப்படி இவங்க வந்த இடத்துல தூரத்துல யாரோ நிறைய பேர் நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாப்பானுங்க. பார்த்தா இங்க பக்கத்துல வந்திருக்கிறவனுங்க எல்லாம், சே இந்த என்ட்ரன்ஸ் மூடிருச்சுரா, அவன் இப்படி பண்ணுவான் நான் யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு யாரையோ திட்டிக்கிட்டே இருப்பானுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சிங்மிங்க தான். ஆனா இவனுங்களுக்கு தெரியாதுல்ல. சோ இப்ப இந்த அப்பாவி வந்து கேட்பாரு, என்னாச்சு யாரும் உள்ள போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது உடனே நீ யாருன்னு கேட்பானுங்க. என்னையே தெரியல, நான் தான் இந்த நான்யாங்க சேர்ந்த ஹோவா ஷாடோ செக்ட்ல அப்பா அப்படின்னு சொல்லும் போதே அதிர ஆரம்பிச்சிடும். சோ மொத்த இடமே அதிரும். இப்ப இந்த அதிர இடம்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்வாட் கிரேவியார்டோட என்ட்ரன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஹோல் அங்கேயே தானே இருக்கும். இப்ப அதுக்குள்ள மிச்சம் இருக்கிற இடமும் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடும். எல்லா கற்களும் உள்ள போக ஆரம்பிச்சிடும். சோ சுத்தி இருக்கிற மண்ணும் சேர்ந்து உள்ள போக ஆரம்பிச்சிடும். அங்க நின்னவனுங்களாம் ஓரளவு தப்பிச்சிருவானுங்க. சோ இப்ப இந்த இடமே ஒரு மாதிரி ஒரு சுழல் மாதிரி, ஒரு சுழல் உருவானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப எல்லாரும் மேல இருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, நம்ம என்னமோ நல்லது பண்ணிட்டோம் போல, உடாங் செக்டும் அந்த மவுண்ட் வா செக்டும் மட்டும் மாட்டிக்கிட்டானுங்க, நம்மளாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே இந்த அப்பாவி மவுண்ட் வா செக்ட் அப்படின்ற பேரை கேட்ட உடனே, ஐயோ இவங்களாம் உள்ள போயிட்டானுங்களா, அவங்க அப்படி சாகக்கூடிய ஆளுங்களே கிடையாது, இவங்க எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்க, இப்படி சின்ன வயசுலயே சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்துல போய் தோண்ட ஆரம்பிச்சிருவாரு. இது எல்லாமே என்னோட தப்புதான், இந்த மவுண்ட் வா செக்ட் இது உங்களோட ஃபியூச்சரே இவங்க தான், இந்த ஃபியூச்சரே இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும், மவுண்ட் வா டிவைன் டிராகன் நீ தானே சொன்ன இந்த ஹுவா ஷாடோ செக்டையும் மவுண்ட் வா செக்டையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போறேன்னு, இப்ப நீயே இப்படி போயிட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் இந்த ஃபியூச்சரை பத்தி கேக்குறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா நம்ம புள்ளவியும் வந்துருவான். சோ இந்த புள்ளவியும் நேரா பக்கத்துல வந்து அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சிருவான் அவங்க கைகளாலேயே. இவங்க இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு.
இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவி சொல்லிடுவாரு, இதோட நிறுத்திக்கலாம், அவங்களும் மனுஷங்க தான், அவங்க இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், விட்டுருவோம் அப்படின்றவானுங்க. இவனுங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருப்பானுங்க. பார்த்தா இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்கல்ல, அதாவது மிச்சம் இருக்கிற ஆளுங்க. இவனுங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, ஓஹோ இவனுங்கெல்லாம் போயிட்டானுங்களா, இவனுங்க பேராசைக்கு கிடைச்ச பரிசு தான் அது. இவனுங்க அந்த டிவைன் வெப்பன்ஸ் வேணும்னு இந்த என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு போனானுங்கல்ல, இவனுங்களாம் சாகணும் தான், இவனுங்கெல்லாம் செத்து தான் போகணும் அப்படின்னு ரொம்ப மோசமா பேசுவானுங்க. இதை கேட்டுட்டு புள்ளவிக்கு முதல்ல கோவம் வரும். உடனே நம்ம இவங்க அப்பாவி வேணா விட்டுரு, இப்படிதான் ஜியாங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. உண்மையிலே ஜியாங்கு கருணையே இல்லாத உலகம் தான். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதுல இருந்து சந்தோஷப்படணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்களோட சங்கடத்துல இருந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ஜியாங்கு எப்பயுமே இப்படிதான் இருந்திருக்கு, இனிமேலும் இப்படிதான் இருக்க போகுது. யாரையும் அமைதியா இருக்கவே விட மாட்டாங்க. ஆனா இதை கேட்டு நம்ம புள்ளவிக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே அவன் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரிலாம் நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான். அதை கேட்டுட்டு மேல ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான்ல, அவன் உடனே நீ ரொம்ப ஓவரா பேசுற, உன் வாய் அடக்கிக்கோ, இல்லனா உனக்கும் இங்கே சமாதி கட்டிடுவேன்பா. இதை கேட்டுட்டு நம்ம அப்பாவி ரொம்ப கோவப்படுவாரு. நான் இந்த மாதிரி ஹுவா ஷேடோ செக்டோட லீடர், என்னோட பேரு அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி இனிமேலாம் பேசுறத நான் இனிமேலும் பொறுத்துக்க மாட்டேன், உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்றவாரு. ஓ யாரு இங்க இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உடனே நீங்க தேவையே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க, இங்க இறந்து போனவங்களை நீங்க எப்படி இந்த மாதிரி அவமானப்படுத்தலாம், இறந்தவங்களுக்கு மரியாதை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவையும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. உடனே மேல இருக்கவனும் நீ உனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஏன் கூட பிரச்சனைக்கு வர, இப்ப உன் தலையை வெட்டுறதுக்கு கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு வந்துருவான். இவங்க அப்பாவும் சண்டைக்கு ரெடி ஆயிருவாரு, மவுண்ட் செக்டுக்காக சண்டை போடுறேன்னு சொல்லுவாரு. உடனே அப்ப புள்ளவி பாத்துட்டு நைனா யோ நைனா திரும்பி பாரியா, தடுக்காதராம அவனே, இன்னைக்கு அவனை ஒரு கை இல்லாம பாத்துடுறேன், சாரி ஒரு கையோட ஸ்வாட வச்சு பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிருவாரு. உடனே யோ நைனா அது இல்லையா, கொஞ்சம் பின்னாடி பாரியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்ப சொல்லுவான். பார்த்தா ஒரு கை மட்டும் அப்படியே நிலத்துல இருந்து வெளில வரும். எவன்டா அவன் பாதி நிலத்துல இருந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கறது, யாரா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு அவங்க அப்பாவி கேட்கும் போது ஆமா ஆமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சுக்கிட்டு வெளில வருவான். வேற யாரும் கிடையாது, நம்ம சிங்மிங் தான். சோ நம்ம சிங்மிங் தான் இந்த நிலத்துல இருந்து வெளில முதல்ல வருவான். வெளில வந்த உடனே முதல்ல கத்துறது, யோ மெடிசன் இமோர்டல், நீ என் காலத்துல வாழலையா, இல்லனா உன்னை கால்ல போட்டே மிதிச்சு வெளுவெளுன்னு வெளுத்திருப்பேன், தேவையா இல்லாம இப்படி ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போயிருக்கல நீ, யோ அண்ணாத்த அங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அவனை தூக்கி போட்டு மிதி, சும்மா தேவையா இல்லாம இப்படி ஒண்ணு இழுத்து விட்டு போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை வேற கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம அப்பாவையும் ஓடி வந்துட்டு நீ உயிரோட இருக்கியாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம சிங்மிங்க கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஒரு வழியா ஒருத்தரா வெளில வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாடியோ ஒரு வழியா வெளில வந்துட்டோண்டா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது டக்குன்னு இப்ப மேல நின்னுகிட்டு இருந்தானுங்கல்ல, அதாவது உள்ளேயே போகாதவனுங்களா இருப்பானுங்கல்ல, இவனுங்க எல்லாரும் அவனுங்களோட வெப்பன்ஸை தூக்கிடுவானுங்க. அப்ப நம்ம சிங்மிங் உடனே இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னடா வேணும், இப்ப நான் ஏற்கனவே செம காண்ட்ல இருக்கேன், தேவையில்லாம கடுப்பேத்துனீங்க அவ்வளவுதான், வாங்கிட்டு தாண்டா நீங்க எல்லாம் போவீங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த மேல நிக்கிறவனுங்க எல்லாம் சண்டை போட ரெடியானதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இப்ப இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க, இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ள போனவங்க எல்லாருமே வந்ததுக்கான காரணம் இந்த டிவைன் வெப்பன்ஸ் இருக்குன்றதுதான். அதாவது உடாங் செக்டுக்கு மவுண்ட் செக்டை தவிர மத்த யாருக்குமே இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் அங்க இருக்குன்றது தெரியாது. சோ டிவைன் வெப்பன்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ பேர் வெளில வந்திருக்கானுங்க, கண்டிப்பா எவனாவது ஒருத்தனாவது அந்த டிவைன் வெப்பன்ஸை எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அந்த காரணத்துக்காக தான் இவனுங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இத கொடுத்துட்டு நீங்க எல்லாம் உயிரோட போங்க, அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பெக்கரோட லீடர் இவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாரு, நீ டான் ஷாஹோங் தானே, இவன் அங்கிருந்து இங்க வந்திருக்கானா, இவன் ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கரோட லீடர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இங்க மேல நிக்கிறவன் அவனோட பேரை சொல்ல வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா யாரோ ஒருத்தருக்கு பேரு தெரிஞ்சிருச்சு. சரி என் பேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் டிவைன் வெப்பன்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க டிவைன் வெப்பன்ஸை என் கையில கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் சண்டை போட்டு இங்கேயே நான் சமாதி பண்ணிடுவேன்பா. உடனே நம்ம உடாங் செக்டோட எல்டர் கேட்பாரு, உனக்கு பார்த்தா தெரியலையா என்ன, எங்க கையில எதுவும் இல்ல அப்படின்றவாரு. யாரை ஏமாத்த பாக்குறீங்க, நீங்க இவ்ளோ பேர் போயிட்டு ஒரு டிவைன் வெப்பன் கூட எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான் கேட்கும் போது, இல்ல அங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அங்க இருந்தது எல்லாமே வெறுமனேன்னு இரும்பு மட்டும்தான், அத காயலாங்கடைக்கு தான் போகணும், அந்த மாதிரி டிவைன் வெப்பன்ஸ்னு எதுவுமே அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. ஆனா நீங்க சொல்றத என்னால நம்ப முடியாது, சோ அதனால
உங்க எல்லாரையும் சர்ச் பண்ணிட்டு தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு ஒத்துக்கலைன்னா அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு இந்த எல்டர் கேட்கும்போது, அது எப்படி நீங்க ஒத்துக்காம இருக்க முடியும்? நீங்க ஒத்துக்கலைன்னா உங்க யாரையும் நான் இங்க இருந்து உயிரோடவே விட மாட்டேன். நீங்க எல்லாரும் உள்ள போயிட்டு வந்ததுலே ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்டடா இருப்பீங்க. உங்க எல்லாராலையும் எங்க எல்லாரு கூட சண்டை போட முடியும்னு நினைக்கிறீங்களா? தேவையே இல்லாம பிரச்சனை பண்ணாம இந்த சர்ச்சுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க. அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விடுறதுக்கு நான் யோசிக்கிறேன் அப்படின்பா. டக்குன்னு அவன் முன்னாடி ஒரு உருவம் வந்து நிக்கும். அந்த உருவத்தை அவன் பார்த்த உடனே டக்குன்னு அவனோட அந்த ஸ்பியர் எடுத்து ஸ்விங் பண்ணுவான். பார்த்தா அந்த உருவம் அந்த ஸ்பியரை மட்டும் உடைக்காது, அவனுக்கு எது முக்கியமோ அதையும் உடைச்சு அவனை அங்கிருந்து புடிச்சு நேரா அந்த ஸ்வாட் கிரேவியார்டு எங்க அந்த ஓட்டம் இருந்துச்சோ அதுக்குள்ளே தூக்கி எரிஞ்சிருவான். உனக்கு டிவைன் வெப்பன்ஸ் தானே வேணும், நீயே போய் தேடி எடுத்துக்கோடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கரெக்டா தூக்கி எரிஞ்சிருவான் எய்ம் வச்சு. அவனும் உள்ள போயிருவான். வேற யாருக்காவது டிவைன் வெப்பன்ஸ் வேணும்னா என் பக்கத்துல வாங்க, நானே டைரக்டா உங்களை பார்சல் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன்ருவான். இப்ப கீழே இருக்கிறவனுங்களும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவானுங்க. இப்ப நம்ம உடாங் செக்டரோட எல்டர் சொல்லுவாரு, நான் உடாங் செக்டர் பேரை வச்சு சொல்றேன், நாங்க எதுவுமே ஸ்வாட் கிரேவியார்ட்ல இருந்து எடுத்துட்டு வரல. அதுவும் இல்லாம நீங்க யோசிக்கிற டிவைன் வெப்பன்ஸ்னு எதுவுமே அங்க இல்ல. அங்க இருந்தது எல்லாமே வெறுமனேன்னு துருப்பிடிச்ச ஐட்டம்ஸ் மட்டும்தான். ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் சொல்லிடுவாரு. நாங்க உங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவனுங்க கேட்கும் போது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியலையா? இங்க பாருங்க, நாங்க எந்த ஸ்டேட்ல இருக்கோம்னு பாத்தீங்க தானே, கண்டிப்பா எங்களால எதையாவது ஒண்ண மறைச்சு எடுத்துட்டு வர முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவனுங்களும் சண்டை போடுறத கை விட்டுருவானுங்க. இப்ப நம்ம சிங்விங் மட்டும் கத்திக்கிட்டே இருப்பான், எவனுக்காவது டிவைன் வெப்பன்ஸ் வேணுமா? சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, நான் ரொம்ப ரொம்ப பிஸியான ஆளு, சீக்கிரம் எல்லாரும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப மத்த எல்லாருமே இதுக்கு மேலே இங்க இருக்கிறது பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவானுங்க. கிளம்பி போனோடனே நம்ம சிங்விங்கும் கீழே இறங்கி வந்து நம்ம மவுண்ட் வாலோட டிசிபிள்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த எல்டர் இருப்பார்ல, அவரு நம்ம சிங்விங்க பாக்குறதுக்காக வருவாரு. வந்துட்டு, இன்னைக்கு நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கான காரணம் நீ மட்டும்தான், அதுக்கு நாங்க எல்லாருமே உனக்கு நன்றி சொல்லிக்கிறோம், நீ மட்டும் இல்லைன்னா நாங்க எல்லாரும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் சொல்லுவாரு. நம்ம சிங்விங்கும் விட்டுருங்க, நான் ஒன்னும் பெருசாலாம் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். உடனே இந்த எல்டரும், நாங்க உடாங் செக்டுக்கு கிளம்புறோம், இது எல்லாமே எங்களோட பேராசினாலதான் நடந்துச்சு, இது எல்லாத்தையும் நாங்க பண்ணியும் கூட இவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டும் கூட இதுல இருந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, மேபி நாங்க பண்ண எங்களோட பேராசைக்காக தான் இது எல்லாமே எங்களுக்கு பலனா கிடைச்சிருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த எல்டர் கிளம்புவாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பாரு, நான் சொன்னதை பத்தி நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங்கு, கண்டிப்பா அது நடக்காது, அது மட்டும் இல்லாம நான் மவுண்ட் வாவோட சேர்ந்த டிசிபிள், நான் எப்பயுமே அப்படியே இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அவரும், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷனா இருக்க, சரி இந்த உடாங் செக்ட் மவுண்ட் வா செக்ட என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்ம 2 பேரும் எனிமீஸா மாறாம இருக்கிறது நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு அங்க இருந்து குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஆளுங்களும் அங்கிருந்து கிளஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பெக்கர் செக்ட சேர்ந்தவனுங்கெல்லாம், நாங்க லூயாங் போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம், நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போய்க்கிறோமே, இந்த ஹுவா ஷாடோ செக்ட்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் வா டிவைன் டிராகனை பார்த்து கேட்பான். அதாவது சிங்மிங்க பார்த்து கேட்பான். ஆனா நம்ம சிங்மிங் ஒத்துக்க மாட்டேன்ருவான். பார்த்தா நம்ம அப்பாவி ஒத்துக்குருவாரு. நம்ம அப்பாவி உடனே, பெக்கர் செக்ட் சேர்ந்தவங்கள நம்ம இப்பெல்லாம் அனுப்பி வைக்கலாமா, நான் உங்களுக்காக சாப்பாடும் லிக்கரும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவையும் சொல்லுவாரு. சொன்ன உடனே பரவாயில்லையே, செக்லீடர் அவனுக்கு சேர்ந்து ஜாலியா ஆடிக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப நம்ம பேக்சூன் கேட்பான், கடைசியில நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு. சொன்ன உடனே நம்ம சிங்விங் சொல்லுவான், 200 வருஷத்துல அந்த கிழமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருப்பான் போல, யூஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே மிச்சம் வைக்காம போயிட்டான், சரி வாங்க நம்ம போயிட்டு சரக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவான். இப்ப நம்ம சிங்மிங்க்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். அவங்க அண்ணன் கூட இருந்த ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிச்சோடனே நம்ம சிங்மிங் மண்டையில அவங்க அண்ணனே கொட்டுவான். என்னடான்னு பார்த்தா இந்த சிங்மிங்கு போய் அவன் ஜூனியர் பிரதர்ஸ் எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சிருப்பானா. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். உன்னோட ஜூனியர் பிரதர்ஸ் மட்டும் கிடையாது, புதுசா வரவங்க கூட உன்னை பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க, அதனாலேயே உன்னை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க, உனக்கு இது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நான் யாராவது வெளியில நீங்க அடி வாங்குனீங்கன்னா என்னையதான் வந்து கூப்பிடுறீங்க, அப்பெல்லாம் நான் தான் உங்களுக்காக சண்டைக்கு வரேன், இப்ப உள்ள சண்டை போட்டா மட்டும் என்னையே வந்து திட்டுறீங்க, உங்களுக்கெல்லாம் நன்றியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க அண்ணனும், என்ன ஃபாலோ பண்ணு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போவாரு. நம்ம செக்ட் லீடர் நம்ம சிங்மிங்க எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரோ அதே மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்ப அவங்க அண்ணனும் நம்ம சிங்மிங்க கூட்டிட்டு போயிருப்பாரு. அதாவது இதெல்லாம் முன்னாடி நடந்தது, இப்ப அதே மாதிரி இருக்கும்னு நான் சொல்றேன். சோ இப்ப அவங்க அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பாரு, இந்த செக்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? சரி இல்ல வித்தியாசமாவே கேக்குறேன், இந்த செக்ட்
உனக்கு என்ன அர்த்தத்துல புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அதாவது இருக்கிறதுலயே நார்மல் மனுஷங்க கூட வாழ முடியாத வித்தியாசமான பிறவிகள் எல்லாம் தனியா வாழணும்னு முடிவு பண்ணுதுங்க. அப்படி தனியா வாழணும்னு முடிவு பண்ற அந்த பிறவிகள் அப்படியே மலை மேல வாழலாமே நினைச்சு மலைக்கு வரானுங்க. இந்த மாதிரி ஒரு பிறவி இருந்தா பரவாயில்ல, ஆனா அதிசய பிறவிகள் நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பில்டிங்க கட்டி இதுக்கு பெரிய செக்ட்னு பேர் வேற வச்சுக்கிறானுங்க. அதுதான் செக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவங்க அண்ணன் உடனே இதை பார்த்துட்டு, இருக்கலாம், சரி நீ சொன்னது கரெக்டா இருக்கலாம் அப்படின்றவாரு. சுங் மியூங், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, மனுஷங்களால என்னைக்கும் வாழ்ந்துட்டே இருக்க முடியாது. நீ இந்த மவுண்ட் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளா இருக்கலாம். ஏன் இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஆளு பிறக்காம கூட போகலாம். ஆனா அது அவ்வளவுதான். உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு எவ்வளவு தூரம் உன்னால போக முடியும்? உன்னால கடக்க முடியாத தூரங்களும் சாதிக்க முடியாத விஷயங்களும் இந்த உலகத்துல இருந்துட்டே தான் இருக்கும். கடைசியில நீ மட்டும் தனியா உன்னால எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. ஒருவேளை மவுண்ட்வாவோட ஃபவுண்டர் இது எதையுமே பண்ணாம அவர் தனியாவே வாழணும்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா இப்ப மவுண்ட்வா செக்ட்னு ஒன்னு உருவாகி இருக்குமா, இல்ல நம்ம தான் இப்படி நின்று பேசிட்டு இருந்திருக்கோமா? நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனாலும் அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணணுமா அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பிறக்கிறோம், சாப்பிடுறோம், சாவுறோம், இது போதும் தானே, இதுல என்னத்தை நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உனக்கு இப்ப வேணா இது புரியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நீயும் புரிஞ்சுக்கிருவ. உன்னோட ஜூனியர்ஸும் உன்னோட டிசெண்டன்ஸும் இது எல்லாத்தையும் உனக்கப்புறம் அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. அப்ப உன்னோட வில்லையும் சரி என்னோட எண்ணங்களையும் சரி அந்த அவங்க தான் இது எல்லாத்தையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறாங்க. இந்த செக்டர்ன்றது நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்றது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து அது மூலமா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொண்டு போறோம் அப்படின்றதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்கும் போது, இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கஷ்டமா இருக்குன்றதுக்காக நீ அதை பண்ணாம இருந்துடக்கூடாது. ஏன்னா அது உனக்கே தப்பா கூட நினைக்கலாம். நீ உன்னோட ஜூனியர்ஸை இன்னும் பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா மேபி உனக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இடியட்ஸா தெரிவாங்க. உன்னோட டேலண்ட்டுக்கு ஏன் நான் கூட உனக்கு இடியட்டா தான் தெரிவேன். ஆனா ஒரு நாள் அந்த இடியட்ஸே உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லுவாரு. இப்படி நம்ம சிங்மிங் நடுவில் ஒரு பாச போட்டு, நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் எனக்கு என்னமோ அவனுங்க எல்லாம் இடியட்ஸா தான் தோன்றானுங்க, ஆனா எங்க அண்ணனை நான் என்னைக்கும் இடியட்டா பார்த்ததே கிடையாதுன்பா. அவர் உடனே பெருமையா யோசிச்சுட்டு, சரி சிங்மிங், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பயமுறுத்துற விஷயம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. மேபி ஒரு சாட்டா, இல்ல ரெக்ரெட்ஸ். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த குற்ற உணர்ச்சி தான். நம்ம ஒரு விஷயத்த செய்யாம போயிட்டோம்னா அந்த குற்ற உணர்ச்சியே நம்மள கொல்ல ஆரம்பிச்சிடும். எனக்கு உன்னோட ஜூனியர்ஸ் எல்லாரும் உன்னை மதிக்காம போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்ல. எங்க ஒரு நாள் இந்த மரியாதை எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்காம போயிட்டோமேன்னு நீ நினைப்பியோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஒரு நாள் அந்த குற்ற உணர்ச்சியே உன்னை கொல்ல ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு நீ தனியா நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன மாதிரியே நம்ம சிங்மிங் ஒரு நாள் இதே மாதிரி எல்லாரும் இறந்து கிடக்கிறப்ப தனியா நின்னா. மேபி இந்த ஜூனியர்ஸ் அவன் இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாமோன்னு அன்னைக்கு அவனுக்கு தோணுச்சு. இப்ப அதே கனவோட அவன் வெளில எந்திரிப்பான். இது எல்லாமே ஒரு கனவு மட்டும்தான் நம்ம சிங்மிங் யோசிப்பான். இத்தனை நாள் கழிச்சு திரும்பி ஏன் இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு. அவங்க அண்ணன் கடைசியா ஒன்னு சொல்லியிருப்பாரு, என்னோட இந்த வார்த்தைகளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்பவே உனக்கு எல்லாமே புரிஞ்சிடணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியலாம். அப்ப நீ உன்னை யோசிச்சு பாரு. உன் கூட இருக்காங்க பாத்தியா, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை மட்டும் நீ வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சிங்மிங் நினைப்பான், நான் ரொம்ப நாளா பார்க்காத ஒரு முகம், அப்படி என்னன்னு சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இதுக்கப்புறம் விடிஞ்சிரும். நம்ம சிங்மிங் மட்டும் ஆர்ஜின் எனர்ஜி பில் கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். இன்னமுமா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்சூன் சொன்ன உடனே எங்கன்னு கேட்பானா, வேற எங்க மவுண்ட் வாசெக்டுக்கு தான். சரி அதையாவது பண்ணுவோம், அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். உடனே நம்ம பெக்கர் செக்ட பார்த்து, யோ இத்தனை நாளா நீ எங்கேயா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரே ஒரு நாள் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அது சரி நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன், இருந்தாலும் நீ பண்ண எல்லா விஷயங்களுக்கும் பெக்கர் செக்டோட பிரான்ச் லீடரா நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஒரு நாள் திருப்பி கொடுப்பேன், அதாவது நன்றி கடனை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே யூ ஆர் வெல்கம்னு நம்ம சிங்மிங்கோ அவருக்கான மரியாதையை கொடுத்துருவான். இப்ப இந்த பெக்கர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான், அதாவது நீ இனிமேல் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்டு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட. மவுண்ட் வா டிவைன் டிராகன் அப்படின்ற பேரு எல்லா பக்கமும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும்.
ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுறதுன்றது ஆபத்தான விஷயமும் கூட. கண்டிப்பா உன்னை தேடியே நிறைய ஆபத்துகள் வர ஆரம்பிச்சிரும். முன்னாடி 2 வருஷம் ஆச்சு அந்த கான்ஃபரன்ஸ் நடந்து. அதனால உன்னை பத்தி பேசுறவங்க குறைஞ்சு போயிருப்பாங்க. இப்ப உன்னை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க அப்படின்பா. இது யாருக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்டோன்னே, சரி சரி நான் உன்னை நம்புறேன், அதே மாதிரி மவுண்ட் வாசெக்டுக்கும் நான் கொஞ்சம் ஆட்களை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவான். எதுக்காகனா இன்ஃபர்மேஷன்லாம் இந்த மவுண்ட் வாசெக்டுக்கு வராம இருக்குல்ல. சோ மவுண்ட் வாசெக்ட் பக்கத்துலயும் கரெக்டா இவனோட ஒரு பிரான்ச்சை உருவாக்குறேன்னு சொல்லியிருப்பான். நம்ம மவுண்ட் வாசெக்டுக்குமே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவனுங்க மலை மேல இருக்கிறதுனால இவனுங்களுக்கு அவுட் சைட் வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னே பெருசா தெரியாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 10 கிரேட் செக்ட்ல இருந்து வேற இவனுங்க வெளில போயிட்டானுங்க. இதனாலேயே இவனுங்களுக்கு சுத்தமா அவுட் சைட் வேர்ல்ட பத்தி ஒரு கனெக்ஷனே இல்ல. இப்ப ஒருவேளை பெக்கர் செக்ட் இங்க வந்துருச்சுன்னா கண்டிப்பா இது இவனுங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இவனுங்களும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இவனுங்களுக்கு அவுட் சைட் வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் யோசிப்பான். சரி அனுப்புறதுதான் அனுப்புற, நல்லா புத்திசாலிகா ஆளுங்களா அனுப்பிச்சு வை. அதே மாதிரி இங்க ஹுவா ஷாடோ செக்ட்லயும் கொஞ்சம் பேர் விட்டுட்டு போ. கண்டிப்பா இவனுங்க இந்த ஹுவா ஷாடோ செக்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச் லீடரும் சொல்லிடுவான். அப்புறம் அந்த ப்ராமிஸ மறந்துடாத, என்ன ஆனாலும் சரி நான் ஒருத்தனை கண்டுபிடிக்க சொன்னேன்ல, அவனை கண்டுபிடிச்சு நேரா மவுண்ட் வாசெக்டுக்கு அனுப்பிச்சு வை. நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு அப்படின்பா. சரி சரி நான் இன்னும் மறக்கல அப்படின்னு அந்த பிரான்ச் லீடரும் சொல்லிடுவான். இப்ப நம்ம சிங்விங்க பாக்குறதுக்காக புல்லவி வருவான். அவன் வந்துட்டு நீங்க கிளம்புறத நினைச்சா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவான். கவலைப்படாத, நம்ம அடிக்கடி பார்க்க தான் போறோம் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொன்ன உடனே, நானும் மவுண்ட் வாசெக்டோட ஒரு டிசிப்ளா மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், இல்ல, ஏன்னா நீ ஹுவா ஷாடோ செக்டோட லீடரா மாற போற, நீ மவுண்ட் வாசெக்டோட டிசிப்ளா மாற தேவையில்லன்றுவான். ஓஹோ ஆமா அப்படின்னு இந்த புல்லவி சொன்ன உடனே, கவலைப்படாத, நீ வேணா எங்க கூட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நாங்க இந்த அவுட்டர் செக்டர் டிசிபிள் வரது வராத பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நீ எங்க கூடவே வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஆனாலும் இப்போதைக்கு உங்க அப்பாவுக்கு உதவி செய். உங்க அப்பாவுக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். அவனும் சரின்றுவான். அப்ப நம்ம பேக்சூன் போயிட்டு நம்ம செக்ட் லீடர் இருக்கார்ல, அதாவது அப்பாவி கிட்ட கடைசியா ஃபைனலா அவரோட நன்றிகளை சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த அப்பாவி, நீங்க போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, நான் வேணா கொஞ்சம் காசு தரவான்னு கேட்பாரா. உடனே நம்ம சிங்மிங்கு, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா நாங்க பணக்காரங்கன்பா. என்னன்னு பார்த்தா பாஸ்பரசன் பர்ல்ஸ் வச்சிருப்பான். நீங்க இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம சிங்மிங் அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல இருப்பான்ல, அப்ப அவனோட முதுக பாத்தீங்கன்னா ஏதோ முட்டையா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ நம்ம சிங்மிங் அவனோட முதுகுல தான் வந்து எல்லா பாஸ்பரசன் பர்ல்ஸையும் போட்டு வச்சிருப்பான். இது எல்லாமே நிறைய விலைக்கு போகக்கூடியது. சோ அதனால இதுல நிறையத்தை வேற தூக்கிட்டு வந்துட்டானா, அதனாலேயே நம்ம சிங்மிங் கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கும். இப்ப ஒரு வழியா எல்லாரும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிட்டதுனால ஹுவா ஷாடோ செக்டுக்கு டாட்டா காட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அப்பாவி இவங்க 5 பேரையும் பாப்பாரு. இந்த மவுண்ட் வாசெக்ட் நிறைய மாறிடுச்சு. இந்த மவுண்ட் வாசெக்டோட பேரு உலகம் ஃபுல்லா எதிரொலிக்க போகுது. அவங்க கூட சேர்ந்து ஈக்குவலா நம்மளும் போகணும்னா நம்மளும் நிறைய பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேக வேகமா உள்ள போவாரு. அப்ப இவங்க எல்லாரும் இந்த நானியாங் வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த நானியாங்ல இருக்கிற மக்கள் யாருமே அன்னைக்கு வெளில வந்திருக்கவே மாட்டாங்க. சோ எல்லாருமே நடந்த பிரச்சனைகளால கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உள்ளே இருப்பாங்க போல. சோ அதனால அந்த தெருக்கள் எல்லாமே வெறிச்சோடி காணப்படும். இப்ப நம்ம ஜாங் வந்து சொல்லுவான், சே கடைசியில நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே இதுல இருந்து அப்படின்னு. உடனே நம்ம பேக்சூன் சொல்லுவான், ஒண்ணும் கிடைக்காம போகல, நம்ம உடாங் செக்டோட சண்டை போட்டிருக்கோம், ஹுவா ஷாடோ செக்டோட மானத்தை காப்பாத்தி இருக்கோம். அது மட்டும் கிடையாது, மவுண்ட் வா செக்டோட பேரை இன்னும் வெளி உலகத்துக்கு தெரிய வச்சிருக்கோம். இதுவே நமக்கு போதும் தானே, இதுவே போதும்னு நம்ம நினைச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். எதுக்காகனா முன்னாடி ஒருத்தன் கோவப்பட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி அவனுக்குள்ள பேசிக்கிடுவானுங்க. அப்ப இந்த சியோல் வந்து ஒரு விஷயத்த சொல்லும், இந்த ஊன்லெஸ் வார்ட் இன்டர்செப்டர் எதுக்காக அப்படி மாறினாரு அப்படின்னு நீ யோசிச்சு பார்க்க சொன்னீல, அதாவது சிங்மிங்க பார்த்து சொல்லும். நம்ம சிங்மிங் இதே விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருப்பான். நம்ம ஜாங்கு ஜோகுலும் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம ஜாங் ஒரு விஷயத்த கேட்டிருப்பான்ல, அப்ப இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருப்பான். அவர் எதுக்காக அப்படி மாறினாருன்றதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு. நம்ம ஏன் அதை யோசிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோல் கேட்கும். அதை கேட்ட உடனே நம்ம ஜோகுல் வந்து ஒன்னு சொல்லுவான், மேபி அவரோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவரு உண்மையிலே ஒரு மெடிசன் இம்மோர்டல், நிறைய பேருக்கு உதவி செய்யறவரு. சோ அவரு இந்த மாதிரி போய் எதுவும் பண்ணக்கூடாது, பெரிய பெரிய செக்டர்ல போயிட்டு அவங்களோட ஸ்வாட்லாம் திருடுறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா தப்பா இருக்கும், அதனால அவரோட ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் சொல்லுவா. அப்ப நம்ம ஜாங் சொல்லுவான், இல்ல நம்ம அதுல இருந்து யோசிச்சு பார்க்க கூடாது, அவரு ஐடென்டிட்டியை மறைச்சுதான் அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே அவரு மத்த மார்ஷியல் மாஸ்டர்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாரு. அவரு எல்லா ஸ்வாட்ஸையுமே ஸ்வாட் கிரேவியார்ட்ல வச்சிட்டாரு. அது எல்லாமே இப்ப அழிஞ்சு போச்சு.
காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. அப்படின்னா அவர் அந்த ஸ்வாடை வச்சு ஒண்ணுமே பண்ணல. ஒருவேளை அவரு இந்த ஸ்வாட் எல்லாத்தையும் வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா அதை எடுத்துட்டு போயிருக்கணுமே. அப்படி எடுத்துட்டு போகாம அது எல்லாத்தையும் வச்சிட்டாருன்னா முதல்ல அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் அவர் எதுக்காக அந்த மார்ஷியல் மாஸ்டர்ட்ட இருந்து வாங்கினாரு அப்படின்றதுதான் முத கேள்வியா இருக்கணும் அப்படின்பா. இதுதான் இவங்க யாருக்குமே புரியாத ஒரு விஷயம். மெடிசன் இம்மோர்டல் எந்த விதமான டிவைன் வெப்பன்ஸையுமே அவருக்குன்னு எடுத்துக்கவே இல்லை. அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிட்டாரு. அந்த இடத்துல நிறைய டிராப்ஸும் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருக்கு இந்த ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியை எடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவர் மெடிசன் இம்மோர்டலாவே வாழ்ந்திருக்கலாமே. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை எடுத்து சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் கூட சண்டை போட்டு இந்த ஸ்வாட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்வாட் கிரேவியார்ட்னு ஒண்ணு எதுக்காக உருவாக்கணும்? இந்த காரணம் தான் அவங்களுக்கு புரியவே இல்ல. இப்ப நம்ம சியோல் சொல்லும், மேபி ரீசனே இல்லாம இருந்திருந்தா, அவங்களுக்கு பிடிக்காததுனாலதான் அவர் இதெல்லாத்தையும் செஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் கேட்கும்போது, சிம்பிள். நம்ம மெடிசன் இம்மோர்டல் ஒரு மருத்துவர். அவரு எல்லாரையும் குணப்படுத்துவாரு. இந்த பெரிய பெரிய நோயை தவிர்த்து அதிகபட்சம் அவர்கிட்ட வர பேஷன்ஸ் எல்லாம் யாரா இருப்பாங்க? அப்ப சண்டை போட்ட மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. சோ இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இவர்கிட்ட சண்டை போட்டு ரொம்ப காயங்களோட வருவாங்க. ஆனா இவங்கள நிறைய பேரை இவரால காப்பாற்ற முடியாம போயிருக்கும். நிறைய பேர் இவர் கண்ணு முன்னாடியே செத்து போயிருப்பாங்க. சோ அதனாலேயே இவருக்கு அவங்கள பிடிக்காம போயிருக்கும். இந்த மாதிரியான ஸ்வாடெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கலாம்ல. அப்படியா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோல் கேட்கும். ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் சொல்லுவான். ஏன்னா இப்படி ஒரு ரீசனுக்காக போயிட்டு உலகம் ஃபுல்லா ஜியாங்கோ ஃபுல்லா இருக்கிற எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்டையும் போயிட்டு ஸ்வாடை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்வாட் கிரேவியார்டை அப்ப எதுக்காக உருவாக்குனாரு? இது புரியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் கேட்பா. பட் நம்ம சியோல் இதுக்கும் ஒரு ஐடியா சொல்லும். மேபி இது எல்லாமே வார்னிங்கா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஜியாங்கோ சேர்ந்த மக்களுக்கு இவர் ஒரு எச்சரிக்கையா இதை சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டே உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இருந்தாலும் இப்ப இன்னொரு கேள்வி வருது. அப்ப இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் என்னாச்சு? இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல எப்படி செய்யணும்ன்றத ஏன் அவரோட டிசிபிள்ஸ்க்கு கூட அவர் சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு கேள்வி வரும். மேபி அவங்க எல்லாரும் இத கத்துக்கிற அளவுக்கு அவ்வளவு தகுதியானவங்களா இருந்திருக்க மாட்டாங்க போல, அதனாலதான் கத்து கொடுக்காம இருந்திருப்பாரோன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு சும்மாதான் பண்ணியிருக்காரா இப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா நம்ம சிங்விங் இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. மெடிசன் இம்மோர்டல், ஆரிஜின் எனர்ஜி பில்லு, ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர், பில் மேக்கிங் மெத்தடு, டிசிபிள்ஸ் அப்படின்னு இது எல்லா வார்த்தைகளையும் திரும்பி திரும்பி அவன் மைண்டுக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்சிருவான். இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம சிங்விங் நேரா நடக்க ஆரம்பிச்சிருவா. சிங்விங் நீ எங்க போற அப்படின்னு நம்ம ஜாங் கேட்கும் போது டக்குன்னு நம்ம பேக்சூன்னு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன்னு எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், பொறுமையா அவன் பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லுவான். எல்லாரும் பொறுமையா அவன் பின்னாடியே நடந்து போவாங்க. நம்ம பேக்சூனுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எதையோ கண்டுபிடிச்சிட்டதானே சிங்விங், அதனாலதானே இப்படி யோசிச்சு போயிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ எல்லா விஷயத்திலுமே மான்ஸ்டர் தான் அப்படின்னு அவன் பின்னாடியே பொறுமையா ஃபாலோ பண்ணுவான். இந்த ஆரிஜின் எனர்ஜி பில், இந்த மெடிசன் இம்மோர்டல், இந்த ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர், பில்லு, டிசிபிள், செக்ட், இதை பத்தி எல்லாத்தையும் வரிசையா நம்ம சிங்விங் யோசிச்சுக்கிட்டே போவான். அவன் யோசிச்சுட்டு இந்த காட்டுக்குள்ள திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி யோசிக்கிறப்ப அவன் முதல்ல தனக்கு என்ன தேவைன்றதை யோசிப்பான். முதல்ல நம்ம சிங்விங் எதுக்காக இங்க வந்தா? அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லும் அதை செய்யறதுக்கான மெத்தடும் தேவை. அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கணும்? அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல. அந்த ஸ்வாட் கிரேவியார்ட் யாரோடது? ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒருத்தரோட ஸ்வாட் கிரேவியார்டு. இது ஆரம்பத்தில இருந்தே தப்பு. இப்ப இந்த மெடிசன் இம்மோர்டல், ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் நிறைய பரவனுச்சு. அவர் தான் இவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அப்ப வாழ்ந்த மெடிசன் இம்மோர்டல் அது கிடையாது, நான் ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் கிடையாது, ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் மெடிசன் இம்மோர்டல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சாகிற வரைக்கும் இதை மறுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்பல இருந்து இதை யோசிக்காம போனதுதான் இப்ப ஆரம்பத்துல இருந்தே தப்பா இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயம் தான் ஆரம்பத்துல இருந்து பெரிய பிரச்சனையே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டரோட கிரேவ் தான் அந்த ஸ்வாட் கிரேவியார்டு, மெடிசன் இம்மோர்டலோட கிரேவ் கிடையாது. அப்ப மெடிசன் இம்மோர்டல் எதையாவது உன்னை விட்டுட்டு போகணும்னா அத ஸ்வாட் கிரேவியார்ட்ல விட்டுட்டு போயிருப்பாரா என்ன? இங்கதான் இவங்க எல்லாருமே உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இதை தேடிதான் நம்ம சிங்விங்கும் நடக்க ஆரம்பிக்கிறான். நம்ம சிங்விங் போற பாதையில அவனுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும் தான் கண்ணில் தெரியும். இதை பத்தி தான் அவன் யோசிச்சு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம சிங்விங் வந்துட்டு இந்த மவுண்டெயினை பத்தி நம்ம பெக்கர் கிட்ட கேட்டிருப்பான். அதாவது பெக்கரோட லீடர் கிட்ட. எப்பனா இந்த உடாங் செக்ட் வந்து மூவ் பண்ண போறாங்க, நம்ம சியோல் கூட வந்து சொல்லி இருக்கோம்ல, அப்ப கூட அவன் ரூஃப்ல படுத்து இருப்பான்ல. சோ அப்ப வந்து இதை பத்தி கேட்டிருப்பான். கேட்டிருந்தப்ப இந்த பெக்கர் லீடர் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மவுண்டெயினை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா
இந்த மவுண்டெயின்ல முன்னாடி நிறைய பாதைகள் இருக்கும். அதாவது மவுண்டெயினோட உள்ள போறதுக்கு நிறைய பாதைகள் இருந்துச்சா. ஆனா ஒரு சில பேரழிவுகளால ஒவ்வொரு பாதையா போக ஆரம்பிச்சு கடைசியில ஒரே ஒரு பாதை மட்டும்தான் அந்த மொத்த மவுண்டெயின்கே இருக்கு. யார் போயிட்டு போகணும்னாலும் சரி, திரும்பி வரணும்னாலும் சரி, அந்த ஒரு பாதையை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதை பத்தி தான் இப்ப இந்த பெக்கர் லீடர் சொல்லுவாரு. சோ இதை பத்தி நம்ம சிங்மிங்கும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரே ஒரு பாதை. ஒருவேளை இந்த மவுண்டெயின்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒரு பாதையை தான் பயன்படுத்துவாங்க. இப்படி இந்த ஒரு பாதையை இவங்க பயன்படுத்தி இந்த மவுண்டெயின்குள்ள அவங்க வந்தாங்கன்னா கரெக்டா எல்லார் கண்ணிலுமே இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட் படும். அப்படிதான் இவங்க எல்லாருமே இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த பாதை இருக்கிறதே இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டுக்கு வர்றதுக்கு தான். ஆனா இதுக்கப்புறம் இல்லாத பாதைகள் பத்தி இவங்க யாருமே யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி இவங்க எல்லாருமே இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்ன இருக்குன்றத பத்தியும் யோசிக்கல. இதை பத்தி தான் நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம பேக்சூன் கேட்பான், உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இப்ப நம்ம சிங்மிங் கேட்பான், இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டை கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது என்ன கேள்வி? ஸ்வாட் கிரேவ்யார்டை கண்டுபிடிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அந்த கேட்டை திறப்பாங்க. அந்த கேட்டை திறந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போவாங்க. இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு பேக்சூனுக்கே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். கேட்டை திறந்து திரும்பியும் உள்ள இருக்கிற இடத்துக்கு போறதுன்றத நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கேட்ல ஸ்வாடோட சிம்பிள் இருக்கும். அதாவது இது ஸ்வாட் கிரேவ்யார்ட் அப்படின்னு குறிக்கிற மாதிரி எல்லாமே அந்த கேட்ல இருந்துச்சு. ஒருவேளை அந்த கேட்டை நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ணோம்னா, அதாவது இந்த இடத்த நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ணோம்னா, அப்ப நம்ம மார்ஷியல் ஆர்ட்குள்ள போறத இந்த கேட் குறிக்குது. இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டுக்குள்ள என்டர் ஆகிறதுன்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ள என்டர் ஆகிற மாதிரி. சோ அந்த அர்த்தத்துல தான் இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டோட என்ட்ரன்ஸே இருக்கு. அப்படி உங்க ஸ்வாட் கிரேவ்யார்டுக்குள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் இந்த பாதைலாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அப்படியே நேரோவா போன மாதிரி இருந்துச்சு. அதாவது குறுகலான பாதையா மாறுனுச்சு. அதுக்கு நடுவுல டிராப்ஸும் இவங்களுக்கு வந்துச்சு. இது எதை குறிக்குதுன்னு தெரியுமா? மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இவங்க பண்ணக்கூடிய ட்ரைனிங்கை குறிக்குது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிமிட்டர்லி ரீச் பண்ணோடனே அவங்களோட பார்த்து நேரோவான மாதிரி அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க ஸ்ட்ராங் ஆகிறது ரொம்ப ரொம்ப பொறுமையா நடக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவுல அவங்களுக்கு நிறைய தடைகள் வரும். இதுதான் அந்த டிராப்ஸ் மாதிரி. ஸோ டிராப்ஸ் மாதிரியே இவங்களுக்கும் நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் தாண்டினாதான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்பதான் இந்த பேக்சூன் யோசிப்பான், அப்படின்னா இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டே மார்ஷியல் ஆர்ட்ஸை நம்ம எப்படி கத்துக்குருவோம் அந்த ப்ராசஸை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த மொத்த ஸ்வாட் கிரேவ்யார்டையுமே இவர் உருவாக்கி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ இது இவனுங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த இடத்துல நிறைய பாதைகள் இருந்துச்சு, அப்படி அது என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா வெறும் ஒரு செக்ட் மட்டுமா இருக்கு? எக்கச்சக்க செக்ட் இருக்கு. ஸோ வேற வேற செக்டில் போயிட்டு அவங்க எல்லாரும் வேற வேற மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிடுவாங்க. ஆனா அப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒரே சோர்ஸ்ல இருந்து வரக்கூடியது தான். அதனாலதான் இவங்க எல்லாரும் வேற வேற பாதையில போனாலும் கடைசியில இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணாங்கல்ல. அதாவது நம்ம சிங்மிங்கோட குரூப்பும் அந்த ஹெவன்லி ஸ்வாடு அந்த சோப்பலா இருந்தானுங்களே அந்த குரூப்பும் இவனுங்க எல்லாரும் ஒன்னா வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணானுங்க. சோ நீங்க வேற வேற மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டாலும் எல்லாரும் கடைசியில ஒரே சோர்ஸ்ல இருந்து வரவங்க தான் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் அந்த இடம் இருக்கு. இதுக்கு அடுத்து இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல இவங்க பார்த்த விஷயம் என்ன? அந்த ஜியாங்ஷீஸ். அப்ப ஜியாங்ஷீஸ் எதுக்காக வந்திருக்குன்னா, இப்ப நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள கோபம், பொறாமை, ஆணவம், அகங்காரம் இந்த மாதிரியான இன்னர் டீமன்ஸ் எல்லாம் வந்துடும். அதாவது உங்களுக்குள்ளேயே நிறைய கெட்ட விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்கன்னா உங்களை மாதிரி யாரும் இல்ல, நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தலகணம் வர ஆரம்பிச்சிடும். அந்த தலகணம் எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளே எப்படி ஃபைட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஜியாங்ஷீஸ் கூட சண்டை போடுறது. அதாவது இன்னர் டீமன்ஸை தோக்கடிக்கிறது. இதையும் கடந்து போனாதான் நம்ம அடுத்த கட்டத்தை அடைய முடியும். இவங்க இந்த ஜியாங்ஷியோட கேவையும் தாண்டி வந்தா அடுத்து என்ன இருந்துச்சு? அது ஒரு பெரிய மலை. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மலையை பார்த்தாங்க. அந்த மலை மேல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன இடத்துல தான் இவங்களுக்கு அந்த பழைய துருப்பிடிச்ச டிவைன் வெப்பன்ஸும் அந்த பாக்ஸும் இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே மேல இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு. அது வெளிச்சமா இருக்குதுன்றது எதை குறிக்குதுன்னா அது ஹெவனை குறிக்குது. அதாவது இவங்க எல்லாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸை ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டெய்டியா மாறுவாங்க. அதாவது என்லைட்மெண்ட்டை அடைவாங்க. முக்தி, மோட்சம் இப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்கும்ல, இது எல்லாமே இதை குறிக்கிறது தான். நீங்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை ஃபுல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு கட்டத்துல முக்தி அடைவாங்க. அப்படி முக்தி அடையும் போது இந்த மலை மேல ஏறி
இவங்க அந்த வெளிச்சத்தை ரீச் பண்ற மாதிரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹெவனுக்கு போவாங்க, அவங்களோட என்லைட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிருவாங்க. இதுதான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ். அப்படின்னா இந்த ஃபைனல் என்லைட்மெண்ட்டை அடையிறதுக்கு முன்னாடி அதுக்கு பாதி வழியில இவங்க பார்த்த அந்த டிவைன் வெப்பன்ஸும் அந்த எம்டியான அந்த உடன் பாக்ஸும் எதுக்காக அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கான பதில நம்ம சிங்விங்கே சொல்லுவான். அதாவது நம்ம எல்லாரும் என்லைட்மெண்ட்டை ரீச் பண்ண போறோம், அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கட்டும், ஆனா எல்லாருமே மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு தானே இந்த இடத்துக்கு வந்தாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறதுன்றதே அதுல நிறைய பேரை சண்டை போடணும், நிறைய பேரை கொன்னுட்டு வரணும். அப்படி கொன்னுட்டு நீங்க ஒரு இடத்துக்கு வரீங்கனாலே அதுல எந்த அர்த்தமும் இருக்க போறதில்ல. அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறதுலயே எந்த விதமான மீனிங்கும் இருக்க போறதில்லன்றத சொல்றதுக்காக தான் அந்த எம்டியான உடன் பாக்ஸ் அங்கே இருக்கு. நீங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் ஃபைனலா உங்களுக்கு கிடைக்க போறது வெறும் ஒரு எம்டினஸ் தான். அதுக்கு தான் இங்க நிறைய கத்திகளை குத்தி வச்சு நடுவுல ஒரே ஒரு போல்டர்ல வெறும் ஒரு எம்டி உடன் பாக்ஸ் அவர் வச்சிருக்காரு. இப்ப இந்த பசல்ல சேர்ந்த எல்லா பீசஸ்மே ஒன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மெடிசன் இமோர்டல்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு, அதாவது நிறைய மக்களை உயிரோட காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்ட சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் கொலை பண்ணிக்கிறாங்க. இது பிடிக்காத காரணத்தினால இதை தடுக்கணும்ன்றதுக்காகவே அவரு வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒரு உருவத்தை எடுத்திருக்காரு. அதாவது அப்படி ஒரு ஐடென்டிட்டியை அவரே உருவாக்கி இருக்காரு. அப்படி உருவாக்கி அந்த எராவை சேர்ந்த அவரோட வாழ்க்கையை சேர்ந்த ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்டிஸ்டா போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சு நீங்க கத்துக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே வீண் தான் அப்படின்றத புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்படி அவங்களுக்கு அது புரியணும்ன்றதுக்காகவே அவங்களோட ஃபேவரட்டான ஸ்வாடு, அதுதான் அவங்களோட அடையாளமே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்வாடையே எடுத்துட்டு வந்து அதை ஒரு இடத்துல வச்சிருக்காரு. இப்படிதான் இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டு உருவாகி இருக்கு. ஆனா நம்ம பேச்சு அப்போ ஒரு கேள்வி கேட்பா, அப்படி பார்த்தா எதுவுமே இங்க மாறலையே, அவர் இவ்வளவு பண்ணி அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு, யாருமே இங்க மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன் அப்படின்னா இப்பயும் கூட இந்த காலத்திலையும் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வரக்கூடிய சண்டைகள் இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் இன்னும் நேத்து கூட இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்னால நிறைய சண்டைகள் நடந்து இங்க நிறைய பேர் செத்து போகலையா? அப்படின்னா அவர் பண்ணது எல்லாமே பாயிண்ட்லெஸ்ஸா போகுது இல்ல. அவர் எதுக்காக இதை பண்ணாரு, பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்த அவர் எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே தோணுது. அப்படின்னா நம்ம மெடிசன் இமோர்டல் சொல்லணும்னு நினைச்சது என்ன தெரியுமா, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது ஒரு கெட்ட விஷயம், அது மக்களை காயப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அத மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. நீங்க அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அது ஒரு கெட்ட விஷயம், அது இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் நினைச்சிருக்காரு. கடைசியில அதையே அவரும் கையில எடுக்க வேண்டியதா போயிருக்கு. அவரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி என்ன நினைச்சாரோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டை உருவாக்கி இருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல எதுவுமே இருக்க போறது இல்ல. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல ஒண்ணுமே இல்ல. இதை பத்தி தான் நம்ம ஜோகுல் கேட்பான், நம்ம சிங்மிங்கும் ஆமான்னு சொல்லிடுவான். அப்ப நம்ம பேக்சுனுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படின்னா நம்ம எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கோம், இங்க எதுவுமே இல்லையே, இங்க வந்து நம்ம என்ன தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டு மெடிசன் இம்மோர்டலோட ஸ்வாட் கிரேவ்யார்ட் கிடையாது, இது வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒருத்தரோட கிரேவ்யார்ட் தான். மெடிசன் இம்மோர்டல் தான் அந்த வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டரா இருந்தாலும் அவர் அதை ஏத்துக்கல. அவரு அதை ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியா மட்டும்தான் பார்த்தாரே தவிர அவரால அவரையே வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்றத ஏத்துக்க முடியாது. இத அவர் கடைசி வரைக்கும் சொன்னாரு. அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல கிடைக்காதுன்னு சொல்லுவான். இப்ப நம்ம சிங்மிங் இன்னொரு விஷயத்தை பத்தி யோசிப்பான். இவங்களுக்கு பாதி தூரத்துல இந்த எம்டி பாக்ஸ் கிடைச்சிச்சு. இந்த எம்டி பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடமே இடிச்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட மார்ஷியல் ஆர்ட்ஸை குறிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் யோசிப்பான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பாதி தூரம் போன உடனே உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல, அதாவது நீங்க என்லைட்மெண்ட்ல பாதி தூரம் போன உடனே இது எதுவுமே ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாமே வெறும் எம்டினஸ் தான் குறிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வானமே இடிஞ்சு விழுகிற மாதிரி தெரியும். நீங்க இவ்வளவு நாளா யோசிச்சு வச்ச கோலே உங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியும். அப்படிதான் அந்த எம்டி பாக்ஸை நம்ம எடுத்த உடனே மேல இருக்கிற அந்த கல் எல்லாம் இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு. அது வானம் இடிஞ்சு விழுகுது அப்படின்னு சொல்றதுக்காக. சோ அப்படி வானமே இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு சில பேரு அப்பயும் போக ட்ரை பண்ணுவாங்க, திரும்பி நம்ம மேல ஏறிடலாம்னு நினைப்பாங்க. அப்படிதான் இந்த உடாங் செக்டை சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாம் மேல இருந்து வர கல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அது அவங்களுக்கு முடியல. அது முடியலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வேற வழியே இல்ல, நம்ம மேல ஏறுறதை நிறுத்திட்டு கீழே இறங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும்
இதுக்கு மேலேயும் நம்மளால இந்த என்லைட்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் திரும்பி அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அங்கேயே போகணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் எல்லாருமே கீழே இறங்கி வந்தாங்க. கீழே இறங்கி வந்த உடனே அந்த இடத்துலயும் ஒரு இடம் இருந்துச்சு. இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் எதுக்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க எல்லாம் என்லைட்மெண்ட் எல்லாம் ரீச் பண்ணிட்டு ரொம்ப மேல போயிட்டு எல்லாரையும் மேல இருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆணவம் அதிகமா இருக்கும். எல்லாரையும் மேல இருந்து கீழே பார்க்குற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஃபைனலா அவங்க அடைய போறது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் திரும்பி ஒரே லெவலுக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்க கூட இருக்கிற அந்த சக மனுஷங்களை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரிய வரும், அவங்கள சுத்தியும் நிறைய மனுஷங்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சாதாரணமா வாழணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கான வாழ்க்கை தான் கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னு. சோ அங்க தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு உயிரோட இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சாங்க. அவங்களோட வாழ்க்கை இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சாங்க. அதே மாதிரிதான் இதுவும் அதை குறிக்குதுன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் இல்லாம போனாலும் சரி, நீங்க முன்னேறி போய் தான் ஆகணும். இதை குறிக்கிறது தான் இந்த விஷயம். இப்ப நம்ம சிங்மிங்கும் இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டி இன்னும் முன்னேறி போக ஆரம்பிச்சிருவான். இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு எக்கச்சக்க பேரு அன்னைக்கு வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ள இறங்குனாங்க, போய் சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஃபைனலா என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணுமே இல்ல. அந்த ஒண்ணுமே இல்லைன்றது தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவங்க வந்த வழியை பார்த்துட்டு எந்த வழியா வந்தாங்களோ அதே வழியா போயிட்டாங்க. யாருக்குமே ஒரு விஷயம் சந்தேகமா தோணவே இல்லை. அது என்னன்னு தெரியுமா? இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டியும் இந்த பாதை போகுது. இந்த மவுண்டெயின்ல மொத்தம் ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கு. இது இங்க வரக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டியும் அந்த பாதை போகுதுன்றத யாருமே யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அங்க முன்னாடி இருக்கிற ஸ்வாட் கிரேவியார்டு தான் முக்கியமா இருந்துச்சு. அவங்களோட பேராசை அவங்கள அங்கேதான் கூட்டிட்டு போச்சே தவிர அதை தாண்டி என்ன இருக்குன்றத அவங்களுக்கு பார்க்கவே விடல. இந்த மெடிசன் இமோர்டலுமே இதை தான் விரும்பி இருக்காரு. இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல சுத்தி ஒரு மரம் கூட இல்ல. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடமே வெறிச்சோடி இருந்துச்சு. சுத்தி அவ்வளோ பெரிய காடு, ஆனா ஸ்வாட் கிரேவியார்ட் பக்கத்துல எதுவுமே இல்ல. இப்ப இந்த மலையில ஏறுறத நம்ம லைஃப்ல நம்ம போற மாதிரி யோசிச்சுக்கிட்டோம்னா, அதாவது நம்ம லைஃப்ல முன்னேறி போறோம். நம்ம லைஃப் ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலையில ஏறுவோம். ஏற ஏற கண்டிப்பா ஒரு கட்டத்துல நம்ம இந்த மாதிரியான ஒரு வாய்டு மாதிரியான ஒரு இடத்துக்கு வருவோம். அதாவது எதுவுமே இல்லாம வெறிச்சோடி இருக்கிற இடம். அந்த இடத்துல நம்ம மட்டும் தனியா இருப்போம். அந்த இடத்துலயே நம்ம புதஞ்சு போகணுமா இல்ல அதை தாண்டி போகணுமான்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்படிதான் எல்லாரும் இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ளேயே புதஞ்சு போகணும்னு நினைச்சாங்க. இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ளேயும் போனாங்க. ஆனா அப்பயும் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திரும்பியும் அவங்க வந்த வழியை பார்த்து போகணும்னு நினைச்சாங்களே தவிர யாரும் முன்னேறி போகணும்னு நினைக்கல. நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறி போகணும்னு நினைக்கணும். அதை தான் இந்த மெடிசன் இமோர்டல் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்க ஸ்வாட் கிரேவியார்ட்ல சந்திச்ச மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க ஃபைனலா எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த உங்களால அடைய முடியாமே போனாலும் சரி, நீங்க முன்னேறி போய் தான் ஆகணும். இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டை இப்படி வெறிச்சோடி இருக்கிற ஒரு இடத்துல நட்டனோட காட்டுல வச்சிருக்காரு. நம்ம மெடிசன் இமோர்டல் சொல்ல ட்ரை பண்ணதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க முன்னேறி போகணும். இது இப்ப நம்ம சிங்மிங்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம சிங்மிங் இதை பத்தி தான் யோசிப்பான். இது மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் கிடையாது, சாதாரண வாழ்க்கையை வாழ்ற நார்மல் மக்களுக்கும் இப்படிதான் இருக்கும். எல்லாரும் முன்னேறி போகணும். ஏன் இந்த வீடியோவை பேசுற எனக்கும் இந்த வீடியோவை கேட்கிற உங்களுக்கும் இப்படிதான். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க முன்னேறி போகணும். இதை சொல்றதுக்காக தான் இந்த ஒரு மெடிசன் இமோர்டல் இப்படி ஒன்று உருவாகி இருக்காரு அப்படின்றத அந்த கதையில சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சிங்மிங் இந்த பாதையிலே நடந்து இந்த பாதையோட முடிவுக்கு வந்துருவான். இந்த பாதையோட முடிவுல நிறைய பச்சை பசேல்னு மரங்கள், அதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஓடை, அது பக்கத்துல கற்கள், ஒரு அமைதியான சூழல், அழகான காத்துன்னு சூப்பரா இருக்கும் அந்த இடம். இந்த இடத்துக்கு தான் ஃபைனலா வருவான். இதை நம்ம ஹார்மனின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒன்னா சேர்ந்து எல்லாமே ஒரு பிளசண்டான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துச்சுன்னா இதை தான் நம்ம ஹார்மனின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹார்மனியை நம்ம லைஃப்ல எப்போ அச்சீவ் பண்ணுவோம்? நம்ம முன்னேறி போக இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து ஃபைனலா நம்ம ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு வந்துடுவோம். இதை தான் இவர் குறிக்கிறாரு. ஸோ ஃபைனலா இவன் ஹார்மனியை ரீச் பண்ணிட்டான். இப்போ இந்த பாதையோட எண்டுலையும் இந்த ஹார்மனி தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம சிங்மிங் யோசிக்கிறான், இதுதான் அது, இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கணும்னு. இப்ப ஒருவேளை இந்த மெடிசன் இமோர்டல் அப்படி என்னதான் சொல்ல வராரு அப்படின்றது புரியாதவங்க யாராவது இந்த இடத்துக்கு வந்தா கூட அவங்களுக்கு இது வெறும் சாதாரண ஒரு விஷயமா மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது ஒரு மவுண்டெயின், இங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறது ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா மெடிசன் இமோர்டல் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்தா அவங்களுக்கு தான் இது வித்தியாசமான இடமா தெரியும். அப்ப நம்ம சிங்மிங் முன்னாடி வரான். முன்னாடி வந்துட்டு அந்த சின்ன ஓடையை பாக்குறான். இந்த ஓடை, இதுல ஓடுற இந்த தண்ணி தான் பல உயிர்களை கொண்டு வருது. எப்படின்னா நம்ம எல்லாருமே தண்ணியில இருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம்.
இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு துளியா சேர்ந்து ஒரு பெரிய வெள்ளத்தை உருவாக்கும். அப்படிதான் இந்த சின்ன ஓடையும் ஒரு பெரிய கடலை உருவாக்கும். இதுதான் லைஃபையும் குறிக்குது. இந்த தண்ணி மாதிரி தான் நம்ம லைஃபும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து நம்ம மொத்த லைஃபையும் உருவாக்கும். அப்படின்னா இந்த தண்ணியில இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஒருவேளை மெடிசன் இம்மோர்டல் இதை சொல்லணுன்றதுக்காக தான் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் இந்த இடத்துல தான் தன்னோட எண்ணங்களையும் அவர் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதையும் விட்டுட்டு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் எல்லாருமே இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டி வரணும்னு நினைச்சதுக்கான காரணம் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல அவரோட கவலைகள் இருந்துச்சு. இந்த கஷ்டங்களை நீங்க தாண்டி வரணும், நீங்க தாண்டி வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடம் தெரிய வரும் அப்படின்னு அவர் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே மெடிசன் இம்மோர்டல் உண்மையிலே என்ன நினைக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க எல்லாராலையுமே கண்டிப்பா இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை எடுத்துக்க முடியும். இங்க நம்ம மெடிசன் இம்மோர்டலோட அச்சீவ்மெண்ட் இருக்கு, அவரோட பெருமைகள் இருக்கு. அவரு என்னென்னலாம் அவரோட வாழ்க்கையில பண்ணியிருப்பாரோ அது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கணும், இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். எதுக்காக இந்த ஓடைகளை வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த சின்ன ஓடை பெரிய கடலா மாறுதோ அதே மாதிரி அவரோட அச்சீவ்மெண்ட்ஸும் இந்த சின்ன ஓடை மாதிரி ஆரம்பிச்சு அது பெரிய அளவுல உலகத்துக்கே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொல்லுவான். சொல்லிட்டு இப்ப நம்ம சிங்மிங்கும் நேரா அந்த ஓடைக்கிட்ட வரான். இது எல்லாமே இன்னும் நிறைய உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெடிசன் இம்மோர்டல் உருவாக்கியிருக்காரு, இது எல்லா இடத்தையும் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். ஸோ இப்ப ஒருத்தர், வெறும் ஒரே ஒருத்தர், மெடிசன் இம்மோர்டல்னு ஒருத்தர் அவரோட ஆசைகளை என்னன்னு உலகத்துக்கு சொல்றதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அந்த ஆசைகள் எல்லாம் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்படி மொத்த உயிரும் ஒரு துளியிலிருந்து ஆரம்பிக்குதோ அதே மாதிரி இந்த ஓடையில இருந்து தான் எல்லா உயிரும் ஆரம்பிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஓடைக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்கணும், அது கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் உள்ள கையை விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். உள்ள என்ன இருக்குன்னு பாப்பான். டக்குன்னு பார்த்தா அவன் கையில ஒன்று தட்டுப்படும். அது கல்லு மாதிரி இருக்காது, ஏதோ ஒன்று வித்தியாசமா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அதுல இருந்து வேகமா அதை வெளில எடுப்பான். அதை வெளில எடுத்த உடனே நம்ம சிங்மிங்க்கு தெரிஞ்சிடும் இது ஏதோ ஒரு வித்தியாசமான பெட்டின்னு. இப்ப அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்து அதை பொறுமையா நம்ம சிங்மிங் திறப்பான். அதை திறந்த உடனே எல்லாருக்குமே ஆச்சரியம், எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியா பார்ப்பானுங்க. என்னன்னு பார்த்தா அதுல ஆர்ஜின் எனர்ஜி பில்லை உருவாக்குறதுக்கான சீக்ரெட்டான மேனுவலும் அது கூடவே ஒரு பாக்ஸ்ல நிறைய ஆர்ஜின் எனர்ஜி பில்லும் இருக்கும். உண்மையான ஆர்ஜின் எனர்ஜி பில், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வழியா இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நம்ம மெடிசன் இம்மோர்டலை பார்த்து கத்திக்கிட்டே நம்ம சிங்மிங் ஆச்சரியமா சொல்லுவான், ஒரு வழியா நான் இதை பண்ணிட்டேன்டா அப்படின்னு. ஸோ இதோட இந்த சாப்டர்ஸ் முடியுது. இப்போ உங்களுக்கு அந்த மெடிசன் இம்மோர்டல் எதுக்காக இதெல்லாம் பண்ணாருன்றது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனாலும் நான் சம்மரி மாதிரி அதை சின்னதா அவர் என்னதான் நினைச்சாரு அப்படின்றத ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ மெடிசன் இம்மோர்டல்னு ஒருத்தர், அவருக்கு இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்னொருத்தவங்களை போய் தாக்குறதோ அவங்க சண்டை போடுறதோ சுத்தமா பிடிக்கல. இதனால அவங்க மட்டும் இல்லாம சாதாரண மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காகவே வூண்ட்லெஸ் வால் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒரு கேரக்டரா அவரே உருவாக்கியிருக்காரு. அது மூலமா நிறைய பேரை போய் தோக்கடிச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லப்பட்ட நிறைய பேரை தோக்கடிச்சு அவங்க கிட்ட இருந்து அவங்க ஸ்வாடை வாங்கிட்டு வந்து இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல நட்டு வச்சிருக்காரு. ஸோ இப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்ப சின்ன வயசுல இருக்காங்க. சின்ன சின்ன நிறைய பசங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ள போறதுன்றது அந்த என்ட்ரன்ஸை பாக்குற மாதிரி. ஸோ இப்போ அந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு அடுத்து என்ன இடம் இருந்துச்சு, உள்ள ஒரு பெரிய குழி இருந்துச்சு, அவங்க ரொம்ப தூரம் உள்ள இறங்கணும். அப்படின்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ள நம்ம குதிக்கிற மாதிரி. ஸோ நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ள குதிக்கிறோனாலே அது ஒரு பெரிய குழி, உள்ள விழுந்தோன்னா நம்மளால திரும்பி வர முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய குழியை அவர் என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காரு. உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாதை ரொம்ப பெருசா இருக்கும். ஆரம்பத்துல எல்லா செக்டரோட டிசிபிள்ஸுமே கத்துக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ரூம் நிறைய இருக்கும், அதாவது அவங்க கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா போக போக ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அந்த பாதைகள் குறுக ஆரம்பிச்சிடும், அவங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் குறுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நிறைய டிராப்ஸ் வரும், அதாவது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதுல வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாத்தையும் தாண்டினாதான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் இந்த சின்ன சின்ன டிராப்ஸ் மாதிரி இல்லாம பெருசு பெருசா வேம்பயர் பேட்ஸ் மாதிரி வரலாம். இது மற்ற செக்டரோட வர சண்டைகள். ஸோ இந்த மாதிரி அவங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்றது என்னது, எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறவங்க எல்லாருமே ஒரே சோர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்க தான். எல்லாமே சண்டை போடுறது அவ்வளவுதானே. ஸோ அப்படின்னா எல்லாம் ஒரே சோர்ஸ்ல சேர்றது. இதை சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க ஜியாங்ஷியை பார்ப்பாங்க. இந்த ஜியாங்ஷின்றது அவங்களோட இன்னர் டீமன்ஸ், அதாவது
அவங்களுக்குள்ள இருக்கிற பொறாமை, கோபம், ஆணவம் இந்த மாதிரியான அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை அவங்களே சண்டை போடுறது. இதையும் சண்டை போட்டு தாண்டுனா அவங்களுக்கு அடுத்து தெரிய போறது ஒரு பெரிய மலை. இந்த மலையில அவங்க ஏறுறதும் ஏறாததும் அவங்களோட விருப்பம் தான். இந்த மலை எதை குறிக்குது? இதுல இந்த மலையில ஏறி அந்த வெளிச்சத்தை அவங்க அடைஞ்சாங்கன்னா அது முக்தியை குறிக்குது, அதாவது என்லைட்மெண்ட்டை குறிக்குது. ஸோ இப்போ இந்த மலையில இவங்க பாதி தூரம் ஏறும் போதே இவங்களுக்கு ஒரு இடம் தெரிய வரும். இந்த இடத்துல அவங்க நிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இருக்க போறது எல்லாமே நிறைய துருப்பிடிச்சு போன கத்திகளும் ஒரே ஒரு எம்டி பாக்ஸும் தான். இது எதை குறிக்குது? நீங்க எவ்வளவு தூரம் போய் என்லைட்மெண்ட்டே அடையணும்னு நினைச்சாலும் அதை நீங்க சண்டை போட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக. ஸோ சண்டை போட்டு தான் இந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது. நம்ம சண்டை போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு சண்டை போட்டு என்னதான் நம்ம முக்தியே அடைஞ்சாலும் நம்ம கடவுளாவே மாறினாலும் அந்த மாறினதுக்கான இது எல்லாமே நம்ம சண்டை போட்டு இன்னொருத்தவங்களை கொன்னதுனாலதான் வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே இவங்க பாதி வழியில இருந்து திரும்பி மேல போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால மேல போக முடியாது. வேற வழியே இல்லாம எல்லாரும் கீழே வருவாங்க. அப்படிதான் இவங்க திரும்பி தப்பிக்கிறதுக்கான வழியை தேடினாங்க. கீழே வந்த உடனே கீழே இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்க உள்ள வந்து பார்த்தா இவங்கள மாதிரியே நிறைய பேர் அங்க இருப்பாங்க. இப்பதான் இவங்க எல்லாரையும் மனுஷங்களா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தாங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டோம், நாங்க பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்க லெவல்ல இப்ப எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லாருமே அவங்க லெவல்ல இருப்பாங்க. இப்பதான் அவங்க உண்மையிலே அவங்க கண்ணு திறக்கப்படும். இது திறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த ஒரே இடத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி மொத்தமா வெளில வருவாங்க. அப்படி வெளில வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் வெளில வந்துட்டாங்களா? இவங்க யாருக்கும் எதுவுமே கிடைச்சிருக்காது. இவங்க இவ்வளோத்தையும் பண்ணி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவங்க வந்த பாதையில ரிட்டர்ன் போகணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் அப்படி ரிட்டர்னும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட கோல் என்னன்னு தெரியாம, அவங்க எதுக்காக வந்தோன்றதே தெரியாம அங்கிருந்து போயிடுவாங்க. அதாவது ஒரு விரக்தியில அங்கிருந்து போயிட்டாங்க. இப்ப போனதுக்கு அப்புறம் அப்பயும் கூட ஒரு சில பேர் முன்னேறி போகணும்னு நினைப்பாங்க. இதை தான் நம்ம மெடிசன் இம்மோர்டல் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. இது புரிஞ்சதுனாலதான் நம்ம சிங்மிங்கும் முன்னேறி போகணும்னு அந்த பாதையில முன்னேறி போயிருக்கான். அப்படி முன்னேறி போக 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 அவனுக்கு ஃபைனலா அவன் வாழ்க்கையிலேயே எது அமைதியான சூழலோ அப்படி ஒரு சூழல் கிடைச்சிருக்கு. இந்த சண்டையெல்லாம் தாண்டி ஒரு அமைதியான சூழல்னா என்ன? ஒரு அழகான மரங்களுக்கு நடுவில் இருக்கிறது தானே. ஸோ அப்படி அழகான ஒரு சூழலை அவன் பார்ப்பான். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கதான் ஒரு சின்ன ஓடையையும் பார்ப்பான். இந்த சின்ன ஓடை எல்லா லைஃபையும் குறிக்கிறது. எல்லா உயிர்களும் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும்ன்றதுக்காக தான் இந்த சின்ன ஓடையே அங்க இருக்கு. இந்த ஓடையில தான் கண்டிப்பா எல்லா உயிரும் ஆரம்பிக்குதுன்னா நம்ம மெடிசன் இம்மோர்டல் கண்டுபிடிச்ச எல்லாமே இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். மெடிசன் இம்மோர்டலோட எண்ணங்கள் எல்லாமே அந்த ஓடைக்கு பின்னாடி இருந்து தான் ஆரம்பிக்குதுன்றத நம்ம சிங்மிங் புரிஞ்சுக்கிட்டா அந்த ஓடைக்கு பின்னாடி இருந்து ஆரிஜின் எனர்ஜி பில், அது ஒரு லைஃபை கொடுக்கறது தானே. அப்படி ஒரு பில்லை அந்த ஓடைக்கு பின்னாடி இருந்தே எடுத்திருக்கான். ஸோ ஒரு வழியா நம்ம மெடிசன் இம்மோர்டல் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ, அவர் என்ன இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைச்சாரோ அதை அவரை மாதிரியே இருக்கிற நம்ம சிங்மிங் புரிஞ்சுக்கிட்டா. இத்தோட தான் இந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த கதை வந்திருக்கு. இதை உங்களுக்கு சம்மரி மாதிரி சொல்லணுன்றதுக்காக தான் திரும்பி இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இது என்னன்றதை நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப மேபி ஏதாவது புரியாம இருந்திருக்கலாம். அதனால அது ஒரே கோர்வையா சொன்னேன்னா புரியும் நான் உங்களுக்கு நினைச்சு சொன்னேன். இப்பயும் உங்களுக்கு ஒரு வேளை புரியல, ஒரு சில இடங்கள் எனக்கு புரியாம இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த பார்ட் புரியலையோ அந்த பார்ட்டை நான் டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். எதுக்காக தான் நீ இவ்வளோ பெருசா எக்ஸ்பிளைன் பண்ற, இந்த வீடியோ போக போக ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி இதையும் சின்ன வீடியோவா என்னால போட்டிருக்க முடியும். ஆனா இதுல இருந்து நீங்களும் நானும் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த கதையை ஃபுல்லா சொல்லணும். கண்டிப்பா சொன்னாதான் அட்லீஸ்ட் உங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். லைஃப்ல நம்ம எப்படி வாழணும்ன்றது தான் இந்த சாப்டர்ஸ்ல நமக்கு சொல்ல வராங்க. ஸோ அதனாலதான் இதை ஃபுல்லா சொன்னாதான் உங்களுக்கும் இதுல இருந்து ஏதாவது ஐடியா கிடைக்கலாம், நீங்களும் இதை பத்தி புரிஞ்சுக்கிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் இதை ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சேனரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.